ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல டாடா மோட்டார்ஸ் மெர்ஜர்ல சில கேள்வி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு உண்டான பதில்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி மெர்ஜ் ஆக போகுது. ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் பண்ண அதே கால்குலேஷன்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு லாபம் வருதா நஷ்டம் வருதான்னு சொல்லி இந்த வீடியோல பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை மட்டும்தான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக தெரிவிக்கிறோம். இப்போ நாம கேள்விகளுக்கு உண்டான பதில்களை பார்த்துருவோம். சோ முதல்ல நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, டாக்ஸ் பிடிச்சிட்டாங்க, டாக்ஸ் பிடிச்சதுனால தான் எனக்கு ஷேர்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு டாடா மோட்டார்ஸ் ஒரு மெயில்ல விளக்கமும் கொடுத்திருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மெயில் அமைச்சிருக்காங்க. அந்த மெயில்ல ஒரு வீடியோவும் இணைச்சிருக்காங்க. அதாவது என்ன மாதிரி டாக்ஸ் நாங்க பிடிச்சோம், என்ன மாதிரி கன்வர்ஷன்ல பிடிச்சோம்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஸ்கிரீன்ஷாட் தான் நான் இங்க காமிச்சிருக்கேன். அதாவது அவங்க பிடிச்சது ரெண்டு டாக்ஸ், ஒன்னு டீம்டு டிவிடெண்ட் டாக்ஸ், இன்னொன்னு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்தியன் ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவலா இருந்தா உங்களுக்கு கிடையாது. சோ அதனால இந்த டேப்ல காலம்ல பாத்தீங்கன்னா NA நாட் அப்ளிகபிள்னு போட்டிருக்காங்க. டீம்டு டிவிடெண்ட் டாக்ஸ் 10% அளவுக்கு பிடிச்சிருக்காங்க ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவலுக்கு. அதுவும் 5000 ரூபாய்க்கு மேல இருந்தானா இந்த டீம்டு டிவிடெண்ட் 10% கால்குலேட் ஆகப்படும். சோ அதுக்கப்புறம் அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா, இந்த செப்டம்பர் 1, 2024 சண்டே ஹாலிடேவா இருந்ததுனால 30th ஆகஸ்ட் 2024 ஆக்சுவல் ஆர்டினரி ஷேரோட பிரைஸா நாங்க எடுத்திருக்கோம் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதோட விலை 1111 ரூபாய் 35 பைசாவா இருந்திருக்கு. சோ ரெண்டு டாக்ஸ் பிடிச்சிருந்தா சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுல ஒரு டாக்ஸ் மட்டும் தான், டீம் டிவிடெண்ட் டாக்ஸ் தான் பிடிச்சிருக்காங்க. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் எதுவுமே டாடா மோட்டார்ஸ் மெர்ஜர்ல இல்ல. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் டேட் 1ஆம் தேதி சண்டேவா இருக்கிறதுனால 30th ஆகஸ்ட் 2024 அதுல இருக்கிற ஷேர் பிரைஸ் தான் நாங்க ஆக்சுவல் ஷேர் பிரைஸா எடுத்துக்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், இந்த மாதிரி கன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆக்சுவலா அந்த ஷேர் பிரைஸ் நமக்கு வந்திருக்கு. சோ எவ்வளவு எக்ஸாக்டா ஒருத்தருக்கு ஷேர் பிரைஸ் கிடைச்சிடும், எவ்வளவு ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும், எவ்வளவு டீம் டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும், கேபிட்டல் கெயின் 0வா இருக்கும் போது சொல்லி ஒரு கால்குலேஷனை போட்டுருவோம். சோ ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு 100 ஷேர் இருந்துச்சு, 755 ரூபாய்க்கு அந்த ஷேரை வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அவருக்கு டோட்டல் டீம் டிவிடெண்ட் அமௌண்ட் 20,063 ரூபாய் இருக்கு. 200 ரூபாய் 63 பைசா ஒரு ஷேருக்கு டீம்டு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. டீம்டு டிவிடெண்ட் 5000 ரூபாய்க்கு மேல இருந்தா 10% அந்த டாக்ஸபிள் அமௌண்டா இருக்கும். சோ 2006 ரூபாய் உங்களுக்கு 10% டாக்ஸபிள் அமௌண்டா இருக்கு. சோ கன்வர்ஷன் ரேட் படி ஒரு டிவிஆர் ஷேர் 0.7 ஆஃப் டாடா மோட்டார் ஷேருக்கு ஈக்குவல். சோ 70 ஷேர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த 70 ஷேருக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கும்னா, இந்த 1111 ரூபாய்க்கு நீங்க 77,794 ரூபாய் 50 பைசா ஆக்சுவல் அமௌண்டா இருந்திருக்கும். அந்த ஆக்சுவல் அமௌண்ட்ல என்ன அவங்க பண்ணிருந்தாங்கன்னா, இந்த டீம்டு டிவிடெண்டான 20,000 ரூபாய் மைனஸ் பண்ணி உங்களோட ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன், அதாவது டிவிஆர்ல இருந்து ஆர்டினரி ஷேர்ஸ் மாறுறீங்களே அந்த காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் 57,731 ரூபாய் 50 பைசாவா நிர்ணயிச்சு உங்களோட ஒரு ஷேர் பிரைஸோட விலையை 849 ரூபாவா நிர்ணயிச்சிருக்காங்க. சோ இப்ப கரண்டா டாடா மோட்டார்ஸ் பிரைஸ் 990 ருபீஸ் இருக்கு. சோ கிட்டத்தட்ட ஒரு 141 ரூபாய் ஒரு ஷேருக்கு உங்களுக்கு லாபம் இருக்கு. சோ உங்களோட ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 57,000 ரூபாய் குறைச்சு உங்களோட ஷேர் பிரைஸ் 850 ரூபாவா நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது 1111 ரூபாய் இருக்க வேண்டிய ஷேரை 850 ரூபாவா குறைச்சிருக்காங்க. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். டீம்டு டிவிடெண்ட் 2,600 ரூபாய் உங்க கிட்ட இருந்தா அவங்க எடுப்பாங்க. அந்த 2,600 ரூபாய்க்கு இந்த ஆவரேஜ் பிரைஸ் எவ்வளவு சொன்னாங்க, 1111 35 பைசா ரெக்கார்ட் டேட் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்ல எத்தனை ஷேர்ஸ் விட்டு அந்த 2,600 ரூபாய் ரெக்கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி 2 ஷேரை வித்துட்டு 68 ஆர்டினரி ஷேர்ஸை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் தான் டாடா மோட்டார்ஸ் அவங்க மெர்ஜர்ல போட்டிருந்தாங்க. நீங்க மெயில் எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி கன்வர்ஷன் ரேட்ல எத்தனை ஷேர்ஸ் வந்திருக்குன்னு. இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் ஒரு 62 ஷேர் வச்சிருந்தேன், ஒரு 288 ரூபாய் அளவுக்கு. சோ எனக்கு எவ்வளவு டாக்ஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு டீம்டு டிவிடெண்ட் டாக்ஸ் மட்டுமே 1,244 ரூபாய் பிடிச்சிருக்காங்க. 42 ஷேர் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கும். இந்த டீம்டு டிவிடெண்டுக்காக 1 ரூபாய் ஒரு ஷேரை எடுத்து
எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால 42 ஷேர் வந்து கிடைச்சிருக்கும். உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் பெர் ஷேர் பாத்தீங்கன்னா ரூ. 852 அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கேல்குலேஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பிளஸ் உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட்டை எடுத்து தான் இந்த ஒரிஜினல் ஆர்டினரி ஷேர்ஸை வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் ட்ரஸ்ட் வந்து வித்து வாங்கி உங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் பிடிச்சி மீதி அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்னொரு பேர் நிறைய கேட்டது என்னன்னா, நான் வந்து நிறைய ப்ராஃபிட் வச்சிருந்தேன், இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க 100 ஷேர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு ரூ. 500 ஆவரேஜ் பிரைஸ்ல. சோ அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ரூ. 50,000. ப்ராஃபிட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரூ. 26,835 இருக்கு. நான் வந்து டிவிஆரோட லாஸ்ட் ட்ரேடிங் டேட் எவ்வளவு இருக்குன்னா ரூ. 768.35 வந்து ட்ரேட் ஆயிருச்சு. சோ அதை கணக்கு எடுக்கும் பொழுது உங்களோட ப்ராஃபிட் வந்து ரூ. 76,835 இருக்கு. சோ டோட்டலா பிரின்சிபல் அமௌண்ட் ரூ. 50,000, ப்ராஃபிட் ரூ. 26,835 இருக்கும் பொழுது ரூ. 76,835 அமௌண்ட் இருக்கு. சோ இந்த ஷேர்ஸை வந்து நம்ம ட்ரஸ்ட் வந்து ஆர்டினரி ஷேர்ஸா மாத்துவாங்க. சோ அதுக்கு இந்த டோட்டலா பிரின்சிபல் அமௌண்ட் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அமௌண்ட் எடுத்து அந்த ஷேர்ஸாவா மாத்துவாங்க. சோ ரூ. 76,835 அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 ஷேர் கன்வென்ஷன்ல கிடைக்கணும். சோ டோட்டல் உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளவு இருக்குன்னா ரூ. 77,794 வந்து இருக்கும். அதுல இந்த டீம் டிவிடெண்ட் அப்படி இப்படி போகும்போது உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து ரூ. 849 இருக்கும். 68 ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ இப்ப இருக்கிற கரண்ட் டாடா மோட்டார்ஸ் பிரைஸ்ல உங்களோட ப்ராஃபிட் மட்டுமே 9,588 அளவுக்கு வந்து இருந்திருக்கும். சோ எல்லாரும் கேட்கறது நான் 20,000 ப்ராஃபிட் வச்சிருந்தேன், அந்த ப்ராஃபிட் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு. சோ டோட்டலா உங்க பிரின்சிபலையும் உங்க ப்ராஃபிட்டையும் சேர்த்துதான் அது வந்து ஆர்டினரி ஷேர்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. அந்த ஆர்டினரி ஷேர்ஸா கன்வெர்ட் ஆகும் போது கூட உங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அவங்க குறைச்சு இந்த டீம் டிவிடெண்ட் மூலமா உங்க ஆவரேஜ் பிரைஸை வந்து ரூ. 849 அளவுக்கு நிர்ணயிச்சு ஸ்டில் நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த கன்வர்ஷன் ரேட் வந்து இப்போதைக்கு நடந்திருக்கு. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில பேரு நான் டிவிஆர் ஷேர்ஸ் நான் அப்ப வித்துட்டு நான் அப்ப வந்து டாடா மோட்டார் ஷேர்ஸ் வாங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க ஒரு ரூ. 70,000 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 70 ஷேர் வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம்ல கிடைச்சிருக்கும். ரூ. 1000 ஒரு ட்ரேட் ஆயின்னு வச்சுக்கோங்களேன். சோ அதே கன்வர்ஷன் ரேட்டும் இந்த கன்வர்ஷன் ரேட் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இதுல ஆவரேஜ் பிரைஸ் வெறும் ரூ. 850 தான் இருக்கும். ஆனா ஸ்டில் அந்த ஆவரேஜ் பிரைஸ் ரூ. 1000 இருக்கும். ரூ. 1000 இருந்து ஸ்டாக் வந்து 960 வரைக்கும் குறைஞ்சிருச்சு. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். சோ இந்த கன்வர்ஷன்ல வந்து உங்க கேபிட்டல் கெயின்ஸ் போடாம இருக்கிறது ஒரு பாசிட்டிவ், ஸ்டில் உங்களை ப்ராஃபிட்டபிளா இருக்கிற வைக்கிறதும் வந்து ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். சோ இந்த ரெண்டு விஷயங்களை வச்சு நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜர்ல எவ்வளவு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பாத்துருவோம். சோ இந்த மெர்ஜர் டீடைல்ஸ் ஐடிஎஃப்சிக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் கிடைக்கும். நீங்க 100 ஷேர் ஐடிஎஃப்சி ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க. சோ ஒரு ஷேருக்கு 1.55 ரேஷியோ அளவுக்கு வந்து இருக்கு. சோ இதை நம்ம பார்க்கும் பொழுது சோ ஐடிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு நபர் வந்து 100 ஷேர் வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் வச்சிருக்க ரூ. 110.84 சொல்லிட்டு அவரோட டோட்டல் இன்வெஸ்ட் அமௌண்ட் வந்து ரூ. 11,084 இருக்கு. சோ இன்னைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பிரைஸ் வந்து ரூ. 74.03 இருக்கு. நான் ஒரு டீம்டு டிவிடெண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 50 லெவலுக்கு வச்சிருக்கேன். சோ ஒரு ரூ. 13 லெவலுக்கு வச்சிருக்கேன். லாஸ்டா வந்து ஒரு 2 டிவிடெண்ட் வந்து சேர்த்துப்பாங்க. ஒரு 3 வருஷம் டிவிடெண்ட் சேர்த்து ஒரு ரூ. 13 அளவு கொடுத்திருந்தாங்க. சோ ரூ. 13 டீம்டு டிவிடெண்ட் வச்சிருந்தேன். சோ கன்வர்ஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 ஷேர் வந்து கிடைக்கும். சோ டோட்டலா டீம் டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 1,300 மைனஸ் பண்ணீங்கன்னா சோ கிட்டத்தட்ட ரூ. 10,174 வந்து உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து இருக்கும். ஆவரேஜ் பிரைஸ் பெர் ஷேர் வந்து பாத்தீங்க ரூ. 66. சோ இப்ப எவ்வளவு ட்ரேட் ஆகுது? ரூ. 74 ட்ரேட் ஆகுது. சோ ஒரு ஷேருக்கு உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு? ரூ. 8 ஒரு ப்ராஃபிட் இருக்கு. சோ அந்த ரூ. 155.8 கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா சோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12,000 கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து இருக்கும். அதாவது ரூ. 1,200 அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். 12,000 ஒரு ரூ. 1,200 அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும். சோ இந்த மாதிரி தான் இந்த மெர்ஜர் அண்ட் கன்வர்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு யூசர் வந்து எடுத்துப்போ ஒரு 50 ஷேர்ஸ் வச்சிருக்காங்க, ரூ. 100 வச்சிருக்காங்க கூட ஸ்டில் 78 ஷேர் கிடைப்பீங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து ரூ. 66 அளவுக்கு தான் வந்து இருக்கும். ரூ. 74 அளவுக்கு இருக்காது. ஸ்டில் நீங்க ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பீங்க. சோ இதில் நான் டீம் டிவிடெண்ட் ரூ. 13 அளவுக்கு வச்சிருக்கேன். இந்த டீம் டிவிடெண்ட் அவங்க சொல்லும் போது எவ்வளவு இருக்கும் நம்ம கால்குலேஷன் வச்சிருக்கலாம். சோ இப்ப டாடா மோட்டார்ஸ் மாதிரியே இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் கெயின்ஸ் இல்லாம டீம்டு டிவிடெண்ட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு அசியூம் பண்ண மாதிரி ரூ. 13 வச்சாங்கன்னா ஸ்டில் உங்களோட ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் பிரைஸ் பாருங்க ரூ. 66 தான். நீங்க இன்னும் ஒரு ஷேருக்கு ரூ. 8 அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பீங்க. சோ இந்த மாதிரி சில நுணுக்கங்கள் வந்து இருக்குங்க. ஆர்பிட்ராஜ் ட்ரேட் எடுக்கும் பொழுதும் மெர்ஜர் ரேஷியோ எடுக்கும் பொழுதும் நிறைய பேர் வந்து இப்ப நான் ஐடிஎஃப்சியை வித்துட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆனா கன்வர்ஷன் அப்போ ஸ்டில் நீங்க ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பீங்க. உங்களோட டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட்டும் ப்ராஃபிட் அமௌண்ட்டும் எடுத்து தான் வந்து இந்த ஆர்டினரி ஷேர்ஸாவும் சரி இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸாவும் சரி மாத்துவாங்க.
மாத்துவாங்க. பட் அந்த கன்வர்ஷன் முடிஞ்சு டீம் டிவிடெண்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கம்மியா இருக்கும். பிளஸ் கரண்ட் பிரைஸை விட ஆல்மோஸ்ட் உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் பெர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கதான் வாய்ப்புகள் நிறைய சதவீதம் வந்து இருக்கு. அதனால ஸ்டில் நீங்க ப்ராஃபிட்டபிளா தான் வந்து இருப்பீங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு நீங்க இந்த ஆர்பிட்ராஜ் ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி முடிவெடுங்க. சோ டாடா மோட்டார்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஷேர் ஹோல்டர்ஸா ப்ராஃபிட்டபிள் தான் வச்சிருக்காங்க. அந்த ஆவரேஜ் பிரைஸ் ₹840 ₹850 வந்து சில கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது வருது. ஐடிஎஃப்சி இந்த டாடா மோட்டார்ஸ் மாதிரியே நம்ம கன்வர்ஷன் பண்ணும்போது கூட ஸ்டில் இந்த ₹74 கரண்ட் பிரைஸை விட ₹8 குறைவா ₹66 ஒரு ஷேர் வந்து தான் விழுது. சோ இன்னைக்கு ரேட்ல நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 100 ஷேர் வந்து வச்சிருக்கேன். ஆவரேஜ் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ₹11,000 இருக்கு. சோ இன்னைக்கு ரேட்ல நீங்க டிவிஆர் வாங்குனீங்கன்னா கூட 149 ஷேர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஒரிஜினலா உங்களுக்கு 155 ஷேர் கிடைக்க வேண்டியது இருக்கு. அதுவும் டிவிடெண்ட் நான் ஆட் பண்ணியே வந்து சொல்றேன். அப்ப வந்து அங்க ஆவரேஜ் பிரைஸ் ₹66 தான். நீங்க ஸ்டில் அந்த மர்ஜர் அப்போ ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பீங்க. சோ இந்த மாதிரி சின்ன கால்குலேஷன்ஸ் எல்லாம் யோசிச்சுக்கோங்க. இந்த கன்வர்ஷன் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. பிளஸ் இந்த கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே ஒரு சில ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். சோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. கொஞ்சம் பயப்படாம வந்து இருங்க. அப்படி இல்ல எனக்கு இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம், நான் சிப் தான் பண்ண போறேன், எனக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் பண்ண போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரேலி ஆகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.